ஹலோ காய்ஸ், தமிழக அரசு அறிவித்த ஒன் ஸ்டாப் சென்டருங்க ஓஎஸ்சி ரெக்குவயர்மெண்ட் நம்ம பார்த்தலாம் சொல்லுவோங்க. இது சமூக நலத்துறையில் பார்த்தலாம் பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு சத்தமே இல்லாத வந்திருக்குதுங்க. நிறைய பேர் பார்த்தலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ வருன்னு. சமூக நலத்துறையில் ஒரு மாவட்டத்துக்கு வேகன்சி அதை ஃபில் பண்ணிட்டாங்களா, மீண்டும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தலாம் கிடைச்சிருக்க வாய்ப்பு பார்த்தலாம் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 38 மாவட்டத்தில் இருந்து 6 வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன், பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், அது மட்டும்தான். ஆனால் வேலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியான வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அலுவலகத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலைங்க. ஈஸியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பற்றின தகவல் நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ சமூக நலத்துறையில் உங்களுக்காக எங்கே வந்திருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குதுங்க. இந்த 3 வேகன்சி 24x7 இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குனுங்க. உங்களுக்கு 7 நாளைக்கு வேலை இருக்குங்க. அதே மாதிரி ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா போடுவாங்க. எனக்கு லீவ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் இருக்குதுங்க. அது ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஆட்களை அந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. ஏன்னா லீவே இல்லாத யாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் நாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோங்க, வழக்கு பணியாளர். ஸோ இந்த பணியிட பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. இதுக்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, அதை நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அது இளங்கலை பட்டதாரி நீங்கள் படிச்சிருக்கணுங்க. அந்த இளங்கலையில் சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங்கு, அதேமாதிரி டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணுங்க. அடுத்து ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆலோசனை வழங்குறது இது மாதிரி போன்ற இதில் உங்களுக்கு 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வெளி மாவட்ட விண்ணப்பதாரர்களை விண்ணப்பிக்கலாம். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டமாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. மாத ஒப்பந்த ஊதியம் 18,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமான வேலை வாய்ப்புங்க. ஸோ தகுதியான பெண்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சுக்கணும். மாவட்ட சமூக நல அலுவலகம் 4th ஃப்ளோர் சி பிளாக்கு, மாவட்ட ஆட்சியர் வளாகம் ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தபாலையோ நேர்லேயோ 27/7/2026 நீங்கள் அவங்க கையில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத நான் பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வாய்ப்பை பார்த்தோன்னா விட்டுட்டு மீண்டும் என்னுடைய மாவட்டத்துக்கு வருமா அந்த மாவட்டத்துக்கு வருமானு கேட்காதீங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பல பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.